தடம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உலக சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் திடீர் வீழ்ச்சி. QR முறையில் ஏற்பட்டுள்ள சிக்கல், அரசாங்கம் வெளியிட்ட விசேட அறிவிப்பு. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க வங்கிகளுக்கு ஈரானின் எச்சரிக்கை. ஏப்ரல் 2 முதல் அரச ஊழியர்களின் வருடாந்த இடமாற்றங்கள் ஆரம்பம். நெருக்கடியில் ஆசியா, ஜப்பானின் அதிரடி முடிவு. விரிவான செய்திகள். சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்றைய தினம் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் உலகளாவிய பொருளாதார மாற்றங்களுக்கு மத்தியில் இந்த வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த சில நாட்களாக உயர்வை நோக்கி சென்ற ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை இன்று $5020 குறைந்துள்ள நிலையில் இது கடந்த வாரத்துடன் ஒப்பிடுகையில் குறிப்பிடத்தக்க சரிவாகும். அதேபோன்று வெள்ளியின் விலையும் இன்று வீழ்ச்சியை கண்டுள்ளதாகவும் ஒரு அவுன்ஸ் வெள்ளி $80.61 விற்பனை செய்யப்படுகின்றதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்க டாலரின் மதிப்பு வலுவடைந்துள்ளமை மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் நிச்சயமற்ற போர்ச்சூழலால் முதலீட்டாளர்கள் தமது முதலீட்டு உத்திகளை மாற்றி அமைத்துள்ளமை இந்த பாதிப்பிற்கு முக்கிய காரணங்கள் சர்வதேச சந்தை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டில் இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ள தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர நடைமுறையில் நிலவும் நடைமுறை சிக்கல்களுக்கு தீர்வு காண அரசாங்கம் துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். முன்னர் QR குறியீட்டை பெற்று தற்போதும் அதே வாகனம் மற்றும் அதே தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்துபவர்கள் எவ்வித தடையுமின்றி தமது புதிய QR குறியீட்டை இணையதளத்தின் ஊடாக உடனடியாக புதுப்பித்துக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வாகன உரிமையாளர்கள் அல்லது தொலைபேசி இலக்கங்கள் மாறியுள்ளவர்கள் மற்றும் புதிய வாகனங்களை கொள்வனவு செய்தவர்கள் எதிர்கொள்ளும் தொழில்நுட்ப ரீதியான சிக்கல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவற்றை மிக விரைவாக தீர்ப்பதற்கான விசேட நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அத்தியாவசிய சேவைகள் மற்றும் விவசாய நடவடிக்கைகளுக்கான எரிபொருள் விநியோகத்தில் காணப்படும் விசேட தேவைகள் குறித்து இன்று பிற்பகல் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது. மேலும் அத்தியாவசிய தேவைகளுக்கான இறுதி தீர்மானங்கள் இன்றைய தினத்திற்குள்ளேயே வழங்கப்படவுள்ளதுடன் பொதுமக்கள் இது குறித்து தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்தும் ஈரானின் வங்கி உட்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு தாக்குதல்களை நடத்தினால் வளைகுடா பிராந்தியத்தில் அமைந்துள்ள அமெரிக்க வங்கி கிளைகள் மீதான தாக்குதல்களை மேலும் விரிவுபடுத்தப் போவதாக ஈரான் புரட்சிகர இராணுவ பாதுகாப்பு படை எச்சரித்துள்ளது. ஈரானிய வங்கி கட்டிடங்களுக்கு அருகில் கடந்த வாரம் நடத்தப்பட்ட தாக்குதல்களால் நாட்டின் வங்கி செயல்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்திருக்கின்றன. அதற்கு பதிலடியாக வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க வங்கி கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு ஈரான் தாக்குதல்களை நடத்தியிருந்தது. எதிர்த்தரப்பினர் மீண்டும் இத்தகைய தவறுகளை இழைக்க முற்பட்டால் வளைகுடா நாடுகளில் உள்ள அனைத்து அமெரிக்க வங்கி கிளைகளும் ஈரானின் சட்டபூர்வமான இலக்குகளாக மாறும் எனவும் ஈரான் புரட்சிகர இராணுவ பாதுகாப்பு படை குறிப்பிட்டுள்ளது. அண்மையில் ஈரானின் பழமையான மற்றும் மிகப்பெரிய வங்கிகளில் ஒன்றான செபா வங்கி கட்டிடம் மற்றும் மற்றொரு வங்கி கட்டிடம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பல ஊழியர்கள் உயிரிழந்ததுடன் வங்கி நடவடிக்கைகள் பல மணி நேரம் தடைப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2026 ஆண்டுக்கான அரசு சேவை ஆணைக்குழுவினால் தீர்மானிக்கப்பட்ட அனைத்து இடமாற்றங்களும் ஏப்ரல் மாதம் 2 முதல் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என அரசு சேவை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இடமாற்றங்கள் அமுலாகும் திகதி குறிப்பிடப்படாத அனைத்து இடமாற்ற உத்தரவுகளும் குறித்த திகதியிலிருந்தே நடைமுறைக்கு வர வேண்டும் என ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இடமாற்றங்கள் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்த மேன்முறையீடுகள் மீதான தீர்மானங்கள் தற்போது அனைத்து அதிகாரிகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த தீர்மானங்களை அரசு சேவை ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பார்வையிட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2026 வருடாந்த இடமாற்ற உத்தரவுகளை பெற்றுள்ள அனைத்து அதிகாரிகளும் குறித்த திகதியில் தமது புதிய சேவை நிலையங்களில் கடமைகளை பொறுப்பேற்க வேண்டும் என அரசு சேவை ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் அரசு சேவை ஆணைக்குழுவினால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட இடமாற்றங்கள் தொடர்பாக இனிவரும் காலங்களில் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் அல்லது பரிந்துரைகள் மீண்டும் பரிசீலிக்கப்பட மாட்டாது என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலால் எரிபொருள் விநியோகத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ள நிலையில் தனது தேசிய மசகு எண்ணெய் கையிருப்பில் இருந்து ஒரு பகுதியை சந்தைக்கு விடுவிக்க ஜப்பான் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. சுமார் 80 மில்லியன் கொள்கலன் மசகு எண்ணெயை இவ்வாறு விடுவிக்க பிரதமர் சனியிட காட்சி தலைமையிலான அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. இது ஜப்பானின் வரலாற்றில் மேற்கொள்ளப்படும் மிகப்பெரிய அளவிலான எண்ணெய் விடுவிப்பாக கருதப்படுகிறது. ஜப்பான் தனது மசகு எண்ணெய் தேவையில் சுமார் 95% மத்திய கிழக்கிலிருந்தே இறக்குமதி செய்கிறது. தற்போது ஹார்முஸ் நீரிணை ஊடாக கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் ஜப்பானின் எரிபொருள் விநியோக சங்கிலி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஜப்பானின் மீன்பிடி நகரமான மிசாக்கியில் உள்ள மீனவர்கள் மற்றும் கடல்சார் உணவு வர்த்தகர்கள் எரிபொருள் விலையேற்றத்தால் பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர். ஈரான் மீதான போரில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் கூட்டு ராணுவ நடவடிக்கைகளிலிருந்து இத்தாலி விலகுவதாக அந்த நாட்டின் பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி அதிரடியாக அறிவித்துள்ளார். இத்தாலி நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர் மெலோனி தனது நாட்டின் வெளியுறவு மற்றும் ராணுவ கொள்கையில் எடுத்துள்ள முக்கியமான முடிவுகளை வெளியிட்டார். அவர் கூறுகையில், ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் முன்னெடுக்கும் கூட்டு ராணுவ நடவடிக்கைகளுக்கு இத்தாலி இனி எந்த ஆதரவும் வழங்காது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிறுத்தப்பட்டுள்ள இத்தாலிய படைகள் அனைத்தும் உடனடியாக தாய் நாட்டிற்கு திரும்பப் பெறப்படும். மத்திய கிழக்கிற்கு எதிரான போரில் இத்தாலி ஒருபோதும் பங்காளியாக இருக்காது எனவும், ஈரானுக்கு எதிரான போரில் இத்தாலி பங்கேற்காது எனவும் அவர் அங்கு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். போர் 14 நாட்களை கடந்தும் தீவிரமடைந்து வருவதாலும் ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கத்தால் ஐரோப்பிய பொருளாதாரம் பாதிக்கப்படுவதாலும் இத்தாலி இந்த முடிவு எடுத்திருக்கலாம் என தெரிகிறது. G7 நாடுகளில் ஒன்றான இத்தாலியின் இந்த விலகல் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் சர்வதேச கூட்டணிக்கு விழுந்த பலத்த அடியாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.